புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. ஒரு கையில் வானத்தையும் ஒரு கையில் பூமியையும் வைத்து விசாரிக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அத்தியாயம் 2 வசனம் 123. இன்னும் வரப்போகும் அந்நாளில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அன்று ஓர் ஆத்மா பிரிதோர் ஆத்மாவுக்கு எவ்வித பலனும் அளிக்காது. அதனிடமிருந்து அதன் பாவங்களுக்கு பரிகாரமாக எந்த நஷ்ட ஈடும் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. எந்த பரிந்துரையும் அதற்கு பலனளிக்காது. அவர்கள் எவர் மூலமாகவும் எந்த உதவியும் செய்யப்பட மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். உதாரணம், நாளைக்கு கியாம நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரிக்கும் போது செய்த பாவத்துக்கு ஏதாவது காசு பணம்லாம் அதாவது கொடுத்து தப்பிச்சிக்கலான்ட்டு நினச்சா அது நடக்காது. எந்த ஒரு பரிகாரமும் நடக்காது. யாருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். அல்லாஹ் நினச்சா சொர்க்கம் போன்னு சொல்லுவான், நரகம் போன்னு சொல்லுவான். அவன் கையில் இருக்குது. யாரை சொர்க்கம் போ யாரை நரகம் போ அப்படின்னு சொல்லுவாங்கிறது ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி கொடுப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஆன்மீக முறையில் ஓதி விடப்படும். மூட்டு வலி இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும். ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும். குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அனைத்தும் நடக்கும். ஸலாம் அலைக்கும்.